ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கல்ற திருநாள் வந்துடுச்சு இல்லையா. ஸோ கல்ற திருநாள் அன்றைக்கி நம்ம கல்றைக்கெல்லாம் பூஜை பண்ணணுன்றசி நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து கல்றெல்லாம் க்ளீன் பண்ணிறதுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இது வந்து தாத்தாது கல்றை. ஸோ தாத்தாது கல்றை நம்ம இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம். ஆயாது கல்றை நம்ம கட்டல, ஏன்னா அம்மா கொஞ்சம் லேட்டாக கட்டிக்கலாம் அந்த கல்றை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சிமெண்ட் போட்டு வச்சிட்டோம். நம்ம இது வந்து தாத்தாது கல்றை. ஸோ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். பசங்களும் போய் நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க முன்னாடியே வந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்கிற வச்சு நம்மளுக்கு தண்ணி அவ்வளோவும் கிடைக்கல. ஸோ இருக்கிற 3 பக்கெட்டு ஒரு குடத்துலேயும் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. அந்த தண்ணியிலே நம்ம கழுவிட்டோம். அடுத்தது வந்து ஆயா கல்றை கழுவுறதுக்கும் போயிடலாம். தாத்தா கல்றை கழுவியாச்சு இல்லையா. சரி, நாங்கள் போய்ட்டோம். நிறைய குப்பை இருந்துச்சு, அந்த குப்பைலாம் வாரி போட்டுட்டு அப்புறம் ஆயா கல்றை கழுவுறதுக்கு வந்துட்டோம். இதுதான் பாருங்கள் ஆயாது. ஆயாது ஏன் கட்டலைனாக்கா, கொஞ்ச நாள் விட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கட்டாதே அப்படியே விட்டுட்டோம். இந்த வருஷம் ஆச்சு எப்படியாச்சும் கட்டிடணும் அந்த கல்றை கூட. பாருங்கள், வருஷம் நம்ம பெயிண்ட் அடிப்போம். இந்த வருஷம் அடிக்கலை, எனக்கு பசங்க குட்டி பசங்க இல்லையா. போன வருஷம் இல்லை, அதுக்கு அந்த வருஷம்லாம் மாசமாக இருந்தாங்க, குட்டி பசங்களாம் இருந்தாங்க. வருஷம் நான் தான் அடிப்பேன். எங்கள் ஆயா தாத்தாக்கு கல்றைக்கு பெயிண்டெல்லாம் கோலம்லாம் வந்து போடுவேன். இந்த வருஷம் எதுவுமே போட முடியல. அடுத்த வருஷம் கேரண்டி நான் வந்து போட்டே போடுவேன். அப்புறம் நம்ம பசங்க வந்து ரொம்ப குட்டி பசங்க. ஆயா தாத்தா சாகும்போது ரொம்ப குட்டியோண்டு பசங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் அவங்களும் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், ஜீவாலாம் தண்ணியெல்லாம் தூக்கின்னு வந்துருங்கிறான். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.